Hello my dear CMA intermediate students, welcome to Shilpi's Academy. இந்த வீடியோவில் நம்ம CA இன்டர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பருக்கு எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்னெல்லாம் படிக்கணும், எப்படி நம்மளே ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிறது, அது போக ஒரு ஆர்டிபி எடுத்து ஒரு பேசிக் ஒரு டிஸ்கஷன். ஆர்டிபி டிஸ்கஷன்னா ஐ எம் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம், ஏன்னா ஆல்ரெடி ஆர்டிபிஸ் எல்லாம் சொல்யூஷன்ஸோடு தான் வருது. ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒரு ப்ரஷ் அப், அவ்வளோதான். அந்த கான்செப்ட் என்னது, எதை பற்றி அந்த கொஷனில் கேட்டிருக்காங்க. அப்போது அந்த கான்செப்ட் பார்க்கும்போது அந்த சாப்டரோட என்டையர் ஒரு ரிவிஷன், ஒரு ஜிஸ்ட் மாதிரி நம்ம பேசிட்டு போயிடலாம். எஸ், எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச். ஆல்மோஸ்ட் எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருப்பீங்க. யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடீடு ஃபார் த எக்ஸாம்ஸு. இப்போ என்னோட எக்ஸாம்ஸ் ரவுண்ட் த கார்னர். இப்போ நான் என்ன பண்ணுறது? காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும், ஆர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் நான் எந்த சாப்டர் படிக்கலாம், எந்த சாப்டர் விட்டுறலாம். மை சஜஷன், எந்த சாப்டரையுமே விடாதீங்க. ஆல் த சாப்டர்ஸ் வில் ஹாவ் ஈக்குவல் வெயிட்டேஜ். எஸ், சாப்டர் 1 and 2 கம்பைன் பண்ணுவாங்க, 3 and 4 வேண்டாம். நம்ம ரிஸ்கே எடுக்க வேண்டாம். ஏன் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்? எனக்கு தான் கொஸ்டின் பேப்பரில் சாய்ஸ் இருக்குல்ல. எஸ், முதல்ல கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தரலாம். 30 மார்க்ஸுக்கு 1 வேர்ட், பேலன்ஸ் 70 மார்க்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ். இந்த டிஸ்கிரிப்டிவையும் அவங்க திரும்ப ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. 14 மார்க், ஒரு 14 மார்க் வந்து கம்பல்சரி கொஸ்டின். பேலன்ஸ் இருக்கிற 4 கொஸ்டின்ஸ்க்கு தான் உங்களுக்கு சாய்ஸே இருக்குது. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸுக்கு தான் சாய்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த 4 கொஸ்டின்ஸில் அவங்க எந்த சாப்டர்லேருந்து வேணால் எப்படி வேணால் கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் அப்போ எதை விடுறது? எந்த சாப்டரையும் விடாதீங்க. எக்ஸாமில் போயிட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு 2 கொஸ்டினில் ட்விஸ்ட் வச்சுருப்பான். நம்மளால் யோசிக்க முடியாத மாதிரி, இல்லை நமக்கு அங்கே போய் தெரியாத மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 ட்விஸ்ட் இருக்கும். எக்ஸாமில் அந்த கொஸ்டினை நம்ம சாய்ஸில் விட்டுக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும் நல்லா அப்படின்னா அவாய்டு தியரி கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் ஆர் லாஸ்ட் பிஃபோர் கொஸ்டினில் அவங்க ஜென்ரலாக தியரி கேட்குறாங்க. ஸோ அவாய்டு தியரி கொஸ்டின்ஸ். ஜென்ரலாகவே எக்ஸாமுக்கு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மைண்ட் செட்டில் போகிறீங்க அப்படின்னா 30 மார்க் 1 வேர்ட் வருது. ஸோ அதில் மார்க் வந்துடும். 30 மார்க்லாம் வராது. சரி, ஆனால் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் போகிறீங்க? 30 மார்க் 1 வேர்டு வருது, அதில் வந்து மினிமமாக 20 மார்க் வாங்கிடலாம். நான் வந்து மெட்டீரியல் லேபர்லாம் படிச்சிருக்கேன். பேசிக்காக எனக்கு முதல் 3-4 சாப்டர் தெரியும். அதுக்கப்புறம் வந்து மார்ஜினல் காஸ்டிங் தெரியும். ஸோ அதுலேருந்து ஒரு 14 மார்க்ஸ் பிரித்து வாங்கினா கூட நான் ஒரு 14 மார்க்ஸ் வாங்கிடுவேன். இது போக ஒரு தியரி கொஸ்டின்னு, அதில் வந்து 7 to 12 மார்க்ஸுக்கு தியரி வந்துடும். ஸோ நான் காஸ்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன். இந்த 7 to 12 மார்க் நீங்கள் எந்த சாப்டருமே படிக்காமல் வெறும் தியரியை மட்டும் படிச்சுட்டு போய் அந்த இடத்துல 7 மார்க்ஸில் நான் சொல்கிறது 7 மார்க்ஸுக்கு ஒரு தியரி கொஸ்டின் கேட்குறேன்னா நீ 7 மார்க்குக்கு எழுதுறீங்கன்னா 7 மார்க் போட மாட்டாங்க. 2 or 3 மார்க்ஸ் தான் வரும். இது ப்ராப்ளம் ஓரியன்ட் பேப்பர். நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் கெட் மார்க்ஸ். ப்ராப்ளம்ஸில் மார்க்கை குறைக்கவே முடியாது. கரெக்டாக நீ எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா அங்கே உனக்கு எங்கே மார்க் குறைப்பாங்க. பட் தியரி அப்படி இல்லை. நீ என்ன எழுதியிருந்தாலும் தேர் ஆர் சான்சஸ் ஃபார் தெம் டு ரெடியூஸ் யுவர் மார்க்ஸ். அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரியே எழுதுனா வேணால் யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஆர் யூ ஷுட் கவர் ஆல் த கீ பாயிண்ட்ஸ், யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ். பட் நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்? என்னால் ப்ராப்ளம் நான் படிக்கிறதுல முக்கால்வாசி காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆர் கார்ப்பரேட் அக்கௌண்டிங், டேக்ஸ் எல்லாமே சம் பேப்பர். ஆடிட்டிங் லாவை தவிர நீங்கள் என்ன படிச்சிங்கனாலும் சம் பேப்பர் தான் படிக்கிறீங்க. அப்புறம் ஏன் போய் நான் தியரி எழுதி மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் நம்பர்ஸ் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கோம். அப்புறம் ஏன் தியரி எழுதி மார்க் வாங்கணும்? யூ ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் சம்ஸ் வித் ரிகார்டிங் டு காஸ்ட் அக்கௌண்டிங். டோன்ட் டிபெண்ட் ஆன் தியரி. அதனால் தியரியை மறந்துடுங்க. அப்போ எனக்கு தியரி இங்கே சாய்ஸே விடாதீங்க. எக்ஸாமில் வேறு வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் தியரி கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக தியரியை வச்சுக்கோங்க.
உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் தெரியுதோ எல்லா ப்ராப்ளமும் எழுதிப்பாங்க. அடுத்தது எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் ஃபுல்லாக 3 hours இருக்குது, நான் 3 hours உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வருவேன். டோன்ட் டூ தட். ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் எழுதி பழகுங்க. ஆரம்பத்துலேருந்தே ஸ்பீடாக போடுங்க, பொறுமையாக படிச்சு. யூ ஹாவ் 15 minutes பிஃபோர் த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. அப்போவே ஒரு ஐடியா, நான் இதெல்லாம் தான் எழுத போகிறேன், இதெல்லாம் தான் நான் போட போகிறேன். முடிஞ்சால் ஷார்ட்டாக அதோட ஒர்க்கிங் எங்கேயாச்சும் கொஸ்டின் பேப்பரில் இல்லை ஆன்சர் ஷீட்டில் எதுலையாச்சும் பென்சிலில் ஷார்ட்டாக ஏதாச்சும் ஒர்க்கிங் போட்டு டக்கு டக்குன்னு வச்சுக்க முடியும்னா அதையும் பண்ணி வச்சுருங்க முன்னாடி இந்த 15 minutesல. அப்புறமா மறக்காமல் அதைய இரேஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க. சரி, அப்போது யூ வில் கெட் அன் ஐடியா. கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்கு 15 minutes முன்னாடி போங்க, கொஸ்டின் பேப்பர் 4 வாட்டி படிங்க. அங்கேயே எல்லாத்துக்கும் இதெல்லாம் தான் நான் அட்டன் பண்ண போகிறேன். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனால் அடுத்த செகண்ட் டக்கு 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 டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே போங்க. 1 words டோன்ட் டேக் மோர் தென் 15 to 20 minutes. 2.5 hours கொஸ்டின் பேப்பர் முடிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2.5 hours. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பர் வெரி லென்த்தி பேப்பர், என்னால் முடிக்கவே முடியறதில்ல, அது இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பட் ஸ்டில் நான் ஏன் 2.5 hours டார்கெட் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம 2.5 hours டார்கெட் வச்சா தான் we will end up completing in 3 hours. ஸோ நெவர் ப்ரோகாஸ்டினேட். அங்கே உட்காந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு அதுக்குள்ளே நான் போய் மிச்ச வேலையெல்லாம் முடிச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நல்லா படிங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இருக்கிறதுலே கஷ்டமான வேலையை அந்த கொஸ்டின் பேப்பரை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். சரி, அப்போது சாய்ஸில் விடக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்மளால் இங்கே போட்டுட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு போகணும். அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் படிக்கும் போதும் சரி, மைக்ரோ லெவலில் போய் படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு சாப்டர்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வருஷமாக இப்படி போய் நான் பார்த்து போடுறதுக்கு முன்னாடி மேக்ரோ லெவலில் அந்த சாப்டரோட ஐடியா என்னங்கிறத முதல்ல கன்சீவ் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக மெட்டீரியல்ஸ் சாப்டர்னு ஒன்று போடுறோம்? மெட்டீரியல்ஸில் ஃபினிஷ் கூட்ஸை பற்றி படிக்கிறோமா, ரா மெட்டீரியல் பற்றி? நிறைய இடத்துல கொஸ்டின் உங்கள் புக்லேயே இருக்கும்னு நினைக்கிற, ஒரு புக்லேயா ஆர்டிபியா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு பிக்சர் டியூப் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த பிக்சர் டியூப் வச்சுருக்கிற கொஸ்டின்லாம் வந்து ஃபினிஷ் கூட்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யூ வில் ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்டு ரா மெட்டீரியல். அதுக்கப்புறம் தான் நம்ம செம்மையை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். பட் மோஸ்ட் பீப்புள் ஃபெயில் டு டூ தட். இதே பிரச்சனை ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேயும் வரும். ஒரு அவங்க ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இந்த மாதிரி தே ஆர் நாட் கன்ஃபியூசிங், பட் சம்டைம்ஸ் நான் ஏதோ ஒரு கொஸ்டினில் பார்த்தேன், லைக் தே ஹவ் கிவன் ஆல் ஃபினிஷ் கூட்ஸ், அதுலேருந்து ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் தான் வி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டான், நான் அப்போ அதை வச்சு சம் போட்டுறேன் அப்படின்னு போட்டால் யூ வில் நாட் கெட் த ஆன்சர். அதுக்கப்புறமா எல்லோரும் எடுத்துகிட்டு வரீங்க, இது ஏன் இதில் மல்டிப்ளை பண்ணியிருக்கான், இது நம்ம இப்படி கிளாஸில் போடவே இல்லையே. அண்டர்ஸ்டாண்ட், வி ஆர் ஒர்க்கிங் அவுட் ரா மெட்டீரியலா இல்லை லேபரா, நம்ம அதில் என்ன கண்டுபிடிக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட். இப்போ ஒன்றும் இல்லை, மெட்டீரியல்ஸ் சாப்டர்லேயே எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டோரேஜ் காஸ்ட்டுன்னு ஒன்று போடுறோம். ஸ்டோரேஜ் காஸ்ட் போடும் போது அதுக்கு ஃபார்முலா நம்ம ஆர்டரிங் குவான்டிட்டி பர் ஆர்டர் டிவைடட் பை 2, அதாவது ஆவரேஜ் இன்வென்ட்ரி அந்த இடத்துல எடுக்கணும். ஒரு ஆர்டரில் இருக்கிற ஆவரேஜ், அந்த இடத்துல ஏன் ஆவரேஜ் எடுக்கணுங்கிறது நமக்கு எப்பயுமே தெரியாது. அதனால் அந்த இடத்துல ஆவரேஜ் எடுக்கணுமா வேண்டாமா? கொஸ்டின் அவன் எப்படி கூட கேட்கலாம், அட் வாட் லெவல் ஐ ஷுட் பிளேஸ் அ நியூ ஆர்டர்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அவன் கேட்குறது ரீஆர்டர் லெவல். நீங்கள் புதுசாக எத்தனை குவான்டிட்டி வாங்கணும்னு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சிடுறீங்க. ஸோ யூ ஆர் நாட் ஹேவிங் அன் ஐடியாஸ் ஆஃப் வாட் டு டூ தெரிஞ்சிருச்சுன்னா, வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் தட் சாப்டர், நம்ம எதை பற்றி படிக்கிறோம், என்னெல்லாம் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா, மைக்ரோ லெவலில் படிக்கும் போது நான் இந்த கொஸ்டின் கேட்டால் இதை மல்டிப்ளை பண்ணணும், அப்படி கேட்டால் அதை, இது தெரியவே வேண்டாம். உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு என்ன பண்ண போகிறோன்றது. உனக்கு எப்போ நல்லா புரிஞ்சிருச்சோ அவங்க கொஸ்டினை எப்படி கேட்டாலும் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் நான் சொல்கிறேன், மைக்ரோ லெவலில் போய் அப்படியே ரொம்ப இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேக்ரோ லெவலில் ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் ஈஸி. நீங்கள் அதை விட்டுடுறீங்க, நீங்கள் திரும்ப 12th ஸ்டாண்டர்ட் ஆர் 11th ஸ்டாண்டர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் படித்த மாதிரி சேலரியா அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்தானா ஆட் சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம இனி 11th 12th படிக்கலை.
இன்றைக்கி இது அவுட்ஸ்டாண்டிங் சேலரியில் ஓப்பனிங் வரலாம், க்ளோசிங் வரலாம். அதே சேலரி அக்கௌண்ட்டில் ப்ரீபெய்டு ஓப்பனிங் க்ளோசிங் 4 பக்கமும் 2 பக்கம் ஓப்பன் பண்ணி 2 பக்கம் க்ளோஸ் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸ் வில் கெட் மோர் அண்ட் மோர் ஆஸ் வி க்ரோ அப். அதனால் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன தெரியணும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். உன்னோட காம்ப்ளிகேஷன் லெவல் எப்படி கொடுத்தாலும் உன்னால் ஆன்சர் பண்ண முடியணும் அப்படின்னா உனக்கு பேசிக்கில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். காஸ்ட் அக்கௌண்டிங் இங்கே தான் முதல்ல படிக்கணும், இங்கேயே அந்த பேசிக்கை தான் படிக்கணும், இங்கேயே காம்ப்ளிகேஷன் லெவலும் இருக்குது. ஸோ திரும்பவும் என்ன சொல்கிறேன், பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் இட் வெரி ஈஸிலி. சரி, இப்போ இது வந்து ஆர்டிபி, ஐ திங்க் இட் இஸ் மே 2024 ஆர்டிபின்னு நினைக்கிறேன். சரி, கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்டிங்கில் என்ன கேட்டிருக்காங்க. இவங்க வந்து கேஸ் சினாரியோ வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே போய் என்ன கேட்டிருக்காங்க, for the month of June 2024, what would be the quantity of material to be requisitioned for both material A and B? எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா EOQ கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் படித்து பார்த்துட்டு இப்படி ஒரு கொஸ்டின் நான் படித்ததே இல்லையே, நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா படித்ததே இல்லையே, இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் முன்னாடியே, நீங்கள் மேக்ரோ லெவலில் என்ன வேணுன்றது தெரிஞ்சதுன்னா அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம வுட் பி ஏபிள் டு ஆன்சர். அப்போ இதுக்கு வந்து பேசிக்காக எனக்கு 1 kg எவ்வளோ அவுட்புட் வேணும்னு பாருங்கள், அந்த அவுட்புட்டுக்கு எவ்வளோ kg ஆஃப் ரா மெட்டீரியல் வேணும்னு பாருங்கள். அந்த ப்ரப்போர்ஷனேட்டில் we can calculate how much raw material required. அடுத்தது EOQ தான் கேட்டிருக்காங்க, ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். மேக்ஸிமம் ஸ்டாக் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா calculate savings in purchase of material A if purchase order quantity is equal to EOQ. அவங்க ஆல்ரெடி ஒரு மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாமல், சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆல்ரெடி 15,000 யூனிட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட EOQ வந்து சம்வேர் அரௌண்ட் 13,000 or 14,000 யூனிட்ஸ் வாங்கணும் ஒரு ஆர்டரில் அப்படின்னு வந்ததுன்னா, இந்த மாதிரி மாற்றி வாங்குறதுனால நம்ம எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொஸ்டின். எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னா நம்ம என்னெல்லாம் கேல்குலேட் பண்ணணும், டோட்டல் காஸ்ட் கேல்குலேட் பண்ணோம்னா we would get an answer. டோட்டல் காஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, பர்ச்சேஸ் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் கேரியிங் காஸ்ட். சரி, இப்போது EOQனா முதல்ல என்ன, ஒரு ஆர்டரில் எத்தனை குவான்டிட்டி, எனக்கு வருஷத்துக்கு ஒரு 5 lakh யூனிட்ஸ் வேணும், இதை நான் வந்து எப்படியெல்லாம் வாங்கலாம், 50,000 யூனிட்ஸாக வாங்கலாம், 10,000 யூனிட்ஸாக வாங்கலாம், இல்லை ஒரே டைமில் 5 lakh யூனிட்ஸ் வாங்குறதுனால வாங்கலாம், ஒரு 1 lakh யூனிட்ஸாக வாங்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இதை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் EOQ. எப்படி வாங்கினா நமக்கு லாபமாக இருக்கும். நிறையா குவான்டிட்டி ஒரே டைமில் வாங்கி வச்சா என்னாகும், ரெண்ட் அதிகமாகும், ஸ்டோரேஜ் காஸ்ட் அதிகமாகும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகும். ஸோ ரெண்டுமே நாமினல் லெவல் ஆர் ஆப்டிமல் லெவலில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, EOQ. அடுத்தது செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, how much quantity of output is lost due to labor turnover. முதல்ல லேபர் டர்னோவர்னா என்னது, லேபர் டர்னோவருங்கிறது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வெளியில் போயிட்டு உள்ளே வர்றவங்களுக்கு பேர் தான் என்னது, லேபர் டர்னோவர். நிறைய லேபர் டர்னோவர் இருந்ததுன்னா இட் இஸ் பேட் ஃபார் த கம்பெனி. ஏன்ப்பா இட் இஸ் பேடு, பிகாஸ் லேபர் டர்னோவர் நிறையா இருந்தால் ட்ரைனிங் காஸ்ட்டு, அவங்கள எடுக்கிற அது ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கான ட்ரைனிங் காஸ்ட் இதெல்லாம் அதிகமாகிட்டே போகும். அதே மாதிரி அவன் ட்ரெயின் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப புதுசாக ஒரு ஆள் எடுத்து திரும்ப ட்ரெயின் பண்ணி இது திரும்ப இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவனுக்கு எக்ஸ்பர்டைஸும் இருக்காது.
அப்போ அதனால வேஸ்டேஜ் நிறைய ஆகும். ஸோ இப்போ இதனால் எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லூஸ் ஆகுதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், ஹவு மச் லாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் த கம்பெனி இன்கர் டியூ டு. முதல்ல வந்து ப்ராஃபிட்டில் எவ்வளோ லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ லாஸ்ன்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ரிப்பேரிங் ஆஃப் டிஃபெக்டிவ் யூனிட்ஸ். கொஸ்டினில் இந்த லேபர் டர்னோவர் அதிகமானதுனால டிஃபெக்டிவ் யூனிட்ஸ் நிறைய வருது, அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது. அடுத்தது, கால்குலேட் ப்ராஃபிட் லாஸ்ட் பை த கம்பெனி டியூ டு இன்க்ரீஸ்டு லேபர் டர்னோவர். இங்கே வந்து குவான்டிட்டி லாஸ் தான் கேட்டிருக்காங்க, இங்கே வந்து கான்ட்ரிபியூஷன் லாஸ் கேட்டிருக்காங்க, இங்கே ப்ராஃபிட் லாஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் த சேம். ப்ராஃபிட் எவ்வளோ வராமல் போச்சு, எவ்வளோ குவான்டிட்டி கம்மியாச்சு, எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கம்மியாச்சு. அடுத்தது, ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் இஸ் லாஸ்ட் டியூ டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நியூ ஒர்க்கர். நியூ ஒர்க்கர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவனோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எவ்வளோ டிஃபெக்டிவ் யூனிட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம புக்கில் இந்த மாதிரி ஒரு சம்மே இல்லையே, சம் அப்படி இருக்க வேண்டாம், இது எதுவுமே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம நார்மலாக கொஸ்டினை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் எங்கே லாஸ்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி பண்ணாமல் போனாங்க, எவ்வளோ குவான்டிட்டி பண்ணாங்க, இந்த கேல்குலேஷன் போட தெரிஞ்சால் புரிஞ்சுக்கிட்டா ஆல் தீஸ் சம்ஸ் வுட் பிகம் வெரி ஈஸி. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட் இஸ் நாட் அபவுட் ஹவு மச் வி ப்ரிப்பேர் ஹியர் அட் ஹோம் or at classroom. It is all about how much we are calm and composed inside the exam hall. Exam hall பொறுமையாகவும் நிதானமாகவும் இது என் புக்கில் இருக்குது, இது என் புக்கில் இல்லை அப்படிங்கிற கிளாரிட்டி முதல்ல வேணும். இல்லை எனக்கு புக்கில் இருக்கிறதே என்னன்னு தெரியலன்னா, இதெல்லாம் புக்கில் இல்லாதது ஜென்ரலான கொஸ்டின். ஸோ இதுக்கெல்லாம் ஃபார்முலாலாம் எதுவும் இல்லை, நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டிஃப்ரென்சியேஷனை முதல்ல பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு இங்கே ப்ரிப்பேர்டாக போகணும். அதுக்கு அடுத்தது அங்கே போயிட்டு காமன் கம்போஸ்டாக இருந்து சம் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த சம்மை நான் இந்த மாதிரி ஒரு சம்மை நான் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் ஹாலில் தான் போய் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையுமே காமன் கம்போஸ்டாலாம் இருக்க முடியாது. ஐயோ என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இப்போவே we should go through as many questions as possible. அதுக்கு நான் எங்கே போகிறது, எம்டிபி, ஆர்டிபி, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், இதுதான் உங்களோட பைபிள். நம்ம இன்ஸ்டிடியூட்டில் கொடுத்துருக்கிற எம்டிபி, ஆர்டிபி, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது படிச்சுட்டு போனாலே இட் வில் பி மோர் தேன் எனஃப். அடுத்தது, ஹவு மச் வாஸ், நான் டைரெக்டாக கொஸ்டின்ஸுக்கு போய் இவ்வளோ பெரிய தியரி படிச்சுட்டு அது ஒரு ஜென்ரல் ஐடியா தான் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஐம் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஹவு மச் வாஸ் த பட்ஜெட்டட் மெஷினர் ரேட் யூஸ் டு ரெக்கவர் ஓவர் ஹெட்ஸ். பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் ரேட் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வாஸ் ரெக்கவர்ட் அப் டு ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் has been recovered up to the end of half year end. அதுக்கப்புறம் what is the amount of overhead under or over absorbed. அதுக்கப்புறம் what is the supplementary rate for apportionment of under absorbed or over absorbed over WIP finished goods and cost of sales. What is the amount of under absorbed or over absorbed apportionment to work in progress. முதல்ல அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷனை என்னங்கிற கிளாரிட்டி கரெக்டாக கிடச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு அதை வந்து எப்படி அப்போர்ஷன் பண்ணுறது, அது WIPக்கு எவ்வளோ கொடுக்கறது, ஃபினிஷ் குட்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கறது, அதனால எவ்வளோ லாஸ் எவ்வளோ ப்ராஃபிட், இதெல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன்னா என்னது, நான் 90,000 யூனிட்ஸுக்கான இன்புட் கொடுத்துருக்கேன் ஆர் 90,000 ருபீஸ்க்கான இன்புட் கொடுத்துருக்கேன், பட் எனக்கு அவுட்புட் வந்து 80,000 தான் வந்தது, தென் தட் இஸ் ஓவர் அப்சார்ப்ஷன். இல்லை அவுட்புட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அண்டர் அப்சார்ப்ஷன், அவ்வளோதான். இட் இஸ் அப்போ அந்த லாஸ் ஆர் ப்ராஃபிட்டை நீங்கள் எப்படி பிரித்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்தது ஏபிசி காஸ்டிங். ஏபிசி காஸ்டிங்கிறது தேர் ஆர் 2 மெத்தட்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா இங்கே வந்து ஓவர் ஹெட்ஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு ஒன்று இருக்குது, ஏபிசி மெத்தட்னு ஒன்று இருக்குது. இருக்கிற ஓவர் ஹெட்ஸை அதோட ப்ரப்போர்ஷனில் லைக் எலக்ட்ரிசிட்டினா கிலோவாட் ஆறுங்கிற ப்ரப்போர்ஷனில் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா டோட்டல் காஸ்ட் கம்ப்யூட் பண்ணால் அது வந்து ஏபிசி காஸ்டிங். அதே எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வாட்டர் கன்சம்ஷனாக இருந்தாலும் சரி,
ரெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே மிஷின் ஆர் ரேட்லேயோ இல்லை லேபர் ஆர் ரேட்லேயோ பிரித்து அப்போர்ஷன் பண்ணோம் அப்படின்னா தென் தட் இஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஒரு காமன் பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் இருந்தால் அது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதை தான் அந்தந்த ப்ரப்போர்ஷனில் பிரித்து போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஏபிசி மெத்தட். And they have asked us to prepare cost sheet. It is not an easy cost sheet. நல்ல பெரிய cost sheet with all raw material, finished goods, WIP எல்லாமே இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் add மைனஸ் க்ளோஸ் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் எங்கே ஆட் பண்ணி எங்கே மைனஸ் பண்ணணும்லாம் பார்க்கணும். அது போக அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் எங்கே கரெக்டாக வருது, ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கு முன்னாடி எதை பண்ணணும், எதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கு கீழே தட் இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு கீழே பண்ணணும். இது எல்லாத்தையுமே அதாவது ஒரு சில காஸ்ட் வந்து இட் ஷுட் பி ஆடட் பிஃபோர் ஃபேக்ட்ரி காஸ்ட், அதாவது ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு சில அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எதை எங்கெங்கே ஆட் பண்ணணும்னு யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் கிளாரிட்டி. அடுத்தது this is nothing but a reconciliation statement. எனக்கு வந்து ஒரு காஸ்ட் ஷீட் கொடுத்துருவாங்க, ஒரு ட்ரேடிங் P&L கொடுத்துருவாங்க, ரெண்டு இடத்துல எனக்கு ப்ராஃபிட் வரும். பட் போத் ப்ராஃபிட்ஸ் வில் நாட் பி ஆப்வியஸ்லி ஈக்குவல். அப்போ ரெண்டு ப்ராஃபிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இங்கே சொல்லணும். டிஃப்ரென்ஸ் பேசிக் சிம்பிள் ரீசன். ஒன்று வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக் ரீசன். அது போக ஓவர் அப்சார்ப்ட் அண்டர் அப்சார்ப்லாம் இருக்கும். இவன் எஸ்டிமேட்ஸில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவான், அவன் வந்து ஆக்சுவல்ஸை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ தேர் வில் பி டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுத போகிறோம். பட் இந்த கொஸ்டினில் என்னென்னா they have not given a cost sheet, they have not given a P&L account. ரெண்டுமே நம்ம தான் போட்டுட்டு நம்ம போட்ட P&L நம்ம போட்ட காஸ்ட் ஷீட்டுக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பேட்ச் காஸ்டிங். பேட்ச் காஸ்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் similar to material costing. So EOQ கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா you can calculate EBQ. அடுத்தது ப்ராசஸ் காஸ்டிங். ப்ராசஸ் காஸ்டிங்கில் FIFO மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. லைனாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் அக்கௌண்ட் போட்டோம்னா we will get a proper answer. சர்வீஸ் காஸ்டிங். சர்வீஸ் காஸ்டிங் வந்து நார்மலாக நம்ம டோட்டல் காஸ்ட் போடுவோம், கீழே வந்து ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் போடுவோம், டிவைட் பண்ண we will get the answer. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், குவான்டிட்டி வேரியன்ஸு, மிக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி we will have to write out. இந்த கொஸ்டின் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, ப்ராஃபிட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு சினாரியோ சேல்ஸ் வந்து இவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா என்ன ப்ராஃபிட் வரும், அதுக்கப்புறம் பட்ஜெட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So these are all the questions that they have given in the RTP. கண்டிப்பாக ஆர்டிபியை ஒரு வாட்டியாச்சு நம்ம இந்த கரண்ட் ஆர்டிபி மட்டும் இல்லை, லாஸ்ட் 3 or 4 செட்ஸ் ஆஃப் ஆர்டிபி ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போங்க. ஸ்டடி மெட்டீரியல், ஆர்டிபி, எம்டிபி அண்ட் பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர், இதை மட்டும் ஃபுல்லாக எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டா, ஒர்க் அவுட்னா ஆன்சர் பார்த்து போடுறதில்ல, ஏன் எப்படி எதுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டா தேர் கேன் பி நோ ஒன் டு பீட் யூ. அவ்வளோதான். எப்படி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் இதை தாண்டி அவங்க எதுவும் எக்ஸாமில் கேட்டுற போகிறதில்ல. ஸோ ஈஸியாக யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் an exam oriented video. So thank you.